விஸ்வா டாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். குறள் இன்னொரு முறை நண்பர்களே, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தன் மகனை இந்த பூமியில் உள்ளவர்கள், அதாவது தன்னை சுற்றி உள்ளவர்கள், சான்றோன் மிகவும் அறிவிலும் பண்பிலும் அறநெறியிலும் சிறந்த சான்றோன் நன்னெறியாளன் அப்படின்னு அடுத்தவர்கள் சொல்வதை கேட்கின்ற பொழுது, தான் தன் மகனை பெற்ற இன்பத்தை விட மிகுந்த இன்பத்தை அந்த தாய் அனுபவிப்பார். அதுதான் இதனுடைய அர்த்தம் நண்பர். அதாவது தன்னுடைய மகனை சான்றோன் அப்படின்னு யாருன்னா சொல்ல கேட்கும் பொழுது, அந்த தாய் அவனை ஈண்டெடுத்த அந்த தருணத்தை விட மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றாள் அப்படின்றார். பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அப்போல்லாம் ஒரு கிராமத்தில் ஒரு மருத்துவச்சி மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க தான் டாக்டர். அந்த மருத்துவச்சி தான் பிரசவம் பார்ப்பாங்க. ஒரு கிராமத்தில் எத்தனை குழந்தை இருந்தாலும் அவங்க தான் பார்ப்பாங்க ஒரு வீட்டுக்கு. அப்போலாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் அவ்வளோவா கிடையாது. அதில் இந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் கூட அப்போலாம் கிடையாது. அப்போ என்னன்னு கேட்டால், அந்த மருத்துவச்சி செய்கிறது தான் பிரசவம். அந்த மாதிரி தருணங்களில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பு என்பது மிகப்பெரிய கடினம். அதாவது அதை 10 மாதம் கருவிலே சுமந்து அதை விட அதை ஈன்றெடுக்கின்ற பொழுது ஒரு மறு ஜென்மத்தை அடைந்து, அதாவது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நிறைய குழந்தைகள் பழைய காலத்துலலாம் பெற்றெடுக்கும் பொழுது ஈன்றெடுக்கும் பொழுதே தாயா சேயா அப்படின்ற காலகட்டங்களாக இருந்தது. இறக்க நேரிடும். இப்போலாம் நிறைய அட்வான்ஸ் டெவலப்டு நிறையா சிஸ்டம்ஸ்லாம் வந்துச்சு. இப்போலாம் சிசேரியன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ உயிர் சேதங்களோ உயிர் பலியோ அப்படிலாம் ஆகிறது. இத்தனை துன்பங்களையும் அனுபவிக்கின்ற அந்த தாய் தன் மகனை ஆர்வத்தோடு நோக்குகின்றார் பிறந்த பொழுது. அதாவது அவையும் சொல்லிக்கிணங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் செவிடு குருடின்று பிறத்தல் அதனிடம் அரிது அப்படின்னு அவை சொன்னார். அந்த மாதிரி தனக்கு பிறந்த அந்த குழந்தை நன்றாக இருக்கிறதா, அதாவது எந்தவித குறைபாடுகளும் இன்றி இருக்கின்றதா அப்படின்னு அவன் பார்க்கும் பொழுது, அந்த குழந்தைக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை என்றால், அப்பொழுது அந்த தாய் மகிழ்ச்சி அடைவார். அதை விட பிற்காலத்தில் அவன் வளர்ந்து பெரிய ஆளாகி அவனை இந்த உலகத்தில் உள்ளவர்கள், அவனை சுற்றி உள்ளவர்கள் அறிவிலும் பண்பிலும் அறநெறியிலும் சிறந்தவன் என்கின்ற சான்றோன் என்று அதை கேட்கும் பொழுது, அவனை ஈண்டெடுத்த அந்த நாளை விட மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் அப்படின்றது தான் இந்த குறளோட அர்த்தம். எவ்வளோ ஒரு அழகாக வள்ளுவர் சொல்றாரு. அதனால தான் இந்த இதற்கு இணையாக வேற யாருமே சொல்ல முடியாது. வள்ளுவருக்கு இணையாக என்று கூறி, நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.